ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைக்கிறதுக்கு நம்ம இந்த ட்ரிம்மர் நூல் கட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா நூல் கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சுருப்போம். ஏதாவது தைச்சிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒன்றா அப்படியே நகர்ந்து போய் கீழே விழுந்துடும். இல்லை அப்படின்னா இந்த தைக்கிற துணி எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளே போய் மறைஞ்சு இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தவிர்க்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு எலாஸ்டிக் ஒன்று எடுத்திருக்கேன். அந்த எலாஸ்டிக் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இதில் வந்து அப்படி போட்டு ஒரு முடி ஒன்று போட்டுக்க போகிறேன். இது ரொம்ப ஈஸி தான், சிம்பிளாக இருக்கும், நல்லா யூஸ்ஃபுல்லான விஷயந்தான் உங்களுக்கு. இது இப்படி போட்டு எடுத்துக்கலாம். இது போட்டிங்கன்னா நல்லா டைட்டாக நின்றுக்கும். இப்படி இருக்குது. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே இப்படி நம்ம வச்சு ஒரு முடி போட்டோம் அப்படின்னம்னா இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒன்றா இந்த சைடு நலிவு வந்துடும். இல்லை அப்படின்னா இந்த பக்கம் வந்து நலிவு போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் என்ன பண்ணணுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த ஹோல்ஸில் விட்டு இப்படி எடுத்துக்கலாம். இப்படி எடுத்து ஒரு முடி ஒன்று போட்டு வச்சுக்கலாம். நம்ம ஒரு 2 முடி போட்டுட்டோம் அப்படின்னம்னா இது எங்கேயுமே போகாது. நம்ம ஈஸியாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எவ்வளோ தூரம் வேணாலும் நம்ம இழுத்துட்டு போய்க்கலாம். எவ்வளோ தூரம் வேணாலும் நம்ம இழுத்துட்டு போகலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இப்படியே வச்சுட்டோம்னாலும் இது அப்படியே இருக்கும், எங்கேயும் போகாது, கீழெல்லாம் நழுவி விழுகாது இது. அதனால் இப்படி நூல் கட் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.